கொஞ்சம் மன வருத்தத்தில் இருந்தோம். அதை அறிஞ்சு சின்னமணியை கூப்பிட்டு ஒரு ஆறுதல் சொன்னாங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும் ஏன் என்று. ஒரு கொள்கையில் ஒரு பிடிப்போடு இருந்தோம். துரோகத்துக்கு துணை போக மனம் வரலை. அந்த ஒரு காரணம் தான். மற்றபடி வேற எதுவும் இல்லை. எங்களுக்கு எப்படி சின்னம்மாவும் அதே மாதிரி அண்ணனும் தான். அவங்க ரெண்டு பேருமே இரு கண்கள் தான். சின்னம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எல்லாரும் ஒன்று சேர்ந்து அம்மாவோட ஆட்சியை மறுபடியும் கொண்டு வரணுன்று. அதே எங்களோட எல்லாரோட தொண்டரோட தலையாக கொள்கை. அது கண்டிப்பாக உறுதுணையாக இருப்போம். இந்த பாசம் திடீர்னு வரல. இது 9 வருஷமாக இருந்திருக்கு. இது இன்னைக்கு இந்த அரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த வாய்ப்பு கிடைச்சதை எங்களோட புண்ணியமாக நினைக்கிறோம். எல்லாரும் ஒன்றிணைந்து மறுபடியும் சின்னம்மா தலைமையில் அம்மாவோட ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களோட நலனுக்கும் கட்சி தொண்டர் நலனுக்காக அமைப்பு என்பது இந்த டயத்தில் உறுதி கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இது ஆரம்பித்த காலத்திலேருந்து உறுப்பினராக இருந்திருக்கேன். அடுத்தது ஊராட்சி செயலாளராக இருந்திருக்கேன். அடுத்த ஒன்றிய கழக செயலாளராக இருந்திருக்கேன். தக்கலை ஒன்றிய கழக செயலாளர். டிடிவி சார் அங்கே போயிட்டாரா, நம்ம துரோகம் பண்ண ஆள் இல்லை. அந்த கொள்கை சரியில்லாதனால சின்ன பார்க்கறதுக்கு நம்மளுடைய இதுன்னா ஒரு துரோகம் ஒரு ஆள் செய்திருக்காரு. அவங்க இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும். இதுதான் நம்மளுடைய முக்கிய இது. ஏன்னா அவங்க ஜெயிலேருந்து வரும்போது அவங்கள பார்க்க விடலை. அம்மா சமாதிக்கு போக விடாமல் 144 தடை உத்தரவு போட்டு அவங்கள அந்த சைடே போக விடாமல் ஆக்குனாங்க. இப்படி எண்ணற்ற துரோகங்கள் அம்மாவுக்கு நிறைய பாதிப்பு பண்ணியிருக்காங்க. இந்த பாதிப்புக்கு நம்ம ஒத்துழைக்கக்கூடாதுன்னு உள்ள எண்ணம் தான். வேற இல்லாமல் யாருக்கிட்டையும் நமக்கு தனிப்பட்ட வெறுப்பு ஒன்றும் கிடையாது. அவங்க இவ்வளவு தூரம் இந்த கட்சிக்காக அம்மா, அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறந்த நேரத்திலேருந்து ஒரு கூடையே உறுதுணையாக இருந்து இந்த கட்சியை ரொம்ப பலப்படுத்தியிருக்காங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்னைக்கு தொடங்கினாங்களோ அன்றையில இருந்து இருக்கிறேன். இது எதுக்காண்டி இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கும் போது என்கிட்ட சொன்னாங்களா, மாநில நிர்வாகிகள்ல இருந்து எல்லாரும், நீங்க அந்த கட்சி ஒரு பெரிய இயக்கம், அந்த பெரிய இயக்கத்துக்கு ஒரு ஆளை சிஎம் ஆக்கி விட்டாங்க. அவர் துரோகம் நினைச்சிட்டாரு. அதனால அந்த கட்சியை அந்த துரோகியை நம்ம வீழ்த்தணும்னா நம்ம இந்த மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். சின்னம்மா அங்கே போயிட்டு வந்த உடனே அவங்க மறுபடி அந்த பதவியை ஏற்க இவங்க ஒரு தடையாக இருக்கிறாங்க. அதனால நம்ம இந்த இயக்கத்தை வலுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் இதுவரைக்கும் பயணித்தோம். இப்போ என்ன அப்படின்னா, அவங்க ஆளுடைய விசுவாசத்துனா என்னன்னு தெரியாத ஆளோட கூட்டணி வச்சு என்னுடைய உடன்பிரவா சகோதரன் சொல்லி அங்கே நம்ம அமமுக பொதுச் செயலாளர் அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் நம்மளுக்கு உடன்பாடு இல்லை. அதனால நம்ம என்ன செஞ்சோம், அம்மா தலைமையின் கீழில் இன்னைக்கு சென்னையில் அம்மாவை நேரடியாக சந்தித்து பேசணும். அம்மா எங்களுக்கு முழுமையான ஒரு எனர்ஜி வரக்கூடிய வார்த்தைகளை சொல்லி நான் கண்டிப்பாக இந்த தேர்தலில் நம்ம பணியாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால கண்டிப்பாக அம்மா தலைமையில் ஒரு அணி அமைச்சு கண்டிப்பாக அம்மா தலைமையில் உள்ள அணி தான் வெற்றி பெறும். அம்மா தான், சின்னம்மா தான் சிஎம் ஆவாங்க. அவங்க சிஎம் ஆவதற்கு இறைவனிடமும் பிரார்த்திக்கிறோம். தென்காசி மாவட்டத்தினுடைய சார்பில் நானும் என்னுடைய மாநில நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் பொதுமக்களும் எல்லாரும் வந்திருந்து அம்மாட்ட இதுவரைக்கும் உரையாடிட்டு வந்தோம். ரொம்ப எனர்ஜியாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி, வணக்கம். என் பேர் சிசிலி. அப்புறம் நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வரேன். ஏடிஎம்கில் ஆரம்பத்துலேருந்து ஏடிஎம்கே 84 நான் உறுப்பினராக இருந்து அதுக்கப்புறம் அம்மாவோட பணியாற்றி இருக்கிறேன். பேரூர் செயலாளராக இருந்திருக்கேன். ஒன்றிய கழக துணை செயலாளராக இருந்திருக்கேன். மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளராக இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் அம்மா காலத்துக்கு பிறகு டிடிவி அண்ணனோட பயணம் செய்தேன். இப்போ அதில் மாவட்ட கழக துணை செயலாளராக இருக்கேன். எம்ஜிஆர் காலத்திலேருந்தே நாங்கள் எம்ஜிஆருக்காக அது எம்ஜிஆர் ஒரு அண்ணனாக நினைச்சவங்க. அந்த இதிலே நாங்கள் பயணம் செய்தது. அப்போ அம்மா இறந்ததுக்கு பிறகு எந்த சூழ்நிலையில்
அதிமுகவை கொண்டு வர்றதுக்கு சின்னம்மா பாடுபட்டாங்கன்றது எங்க அண்ணன் சொல்லி எனக்கு நிறைய தெரியும். எங்க அண்ணன் 72லே எங்க எம்ஜிஆர் மன்ற செயலாளராக இருந்தவங்க. அப்ப இந்த கட்சியை பற்றி நாங்க சின்னதுல இருந்தே அடிப்படை எங்க அண்ணன் தான் எங்களுக்கு சொல்லி தெரியும். அப்ப அம்மா வந்து 87 எம்ஜிஆர் இறந்த பிறகு எவ்வளவு சிரமம் கொடுத்தாங்க, அதையும் தாண்டி அம்மா எப்படி வந்தாங்க, அது அப்படி இருந்த அவங்கள இந்த 4 வருஷம் இவங்களாதான் எடப்பாடி யாருன்னே தெரியாது. இப்ப நாங்க கன்னியாகுமரியில இருக்கோம், நான் அந்த பொறுப்புல இருக்கேன். ஆனா எடப்பாடி யாருன்னு தெரியாது. அந்த எடப்பாடிக்கு ஒரு முகவரி கொடுத்தது அம்மா தான். சின்னம்மா அந்த முகவரி அவனுக்கு கொடுக்கல. நம்ம சாதா ஒரு எம்எல்ஏ, அவன் வந்து முதலமைச்சர் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்க்காத, யாருமே எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் போல அவருக்கு ஒரு முதலமைச்சர் பதவியை தமிழ்நாடு முழுக்க ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தகுதி கொடுத்த ஒருத்தரை எப்படி ஒரு வணக்கத்தோட மதிப்போட மரியாதையோட நடத்தணும். அந்த ஒரு பண்பாடு அற்ற அந்த எடப்பாடிய அது எப்படி சொல்றேன்னு தெரியல. வெறி எங்களுக்கெல்லாம் அமமுகல இருந்து நாங்க வந்த காரணம் யாரோடைய செயல்பாடுகள் நல்லா இல்லைன்னு இல்லை, அம்மா வருவாங்க நாங்க எதிர்பார்த்தோம். அம்மா ஜெயிலிருந்து வரும்போது தினகரன் சாரோட இணைஞ்சி பணியாற்றுவாங்க, அப்ப நமக்கு அவங்களோட பணியாற்றுவோம் அப்படின்னு. அதாவது அம்மாவுக்கு நாங்க ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம்னா, இந்த 4 வருஷம் ஜெயிலில் இருக்கும்போது எடப்பாடி கொடுத்த இந்த டார்ச்சர் ஒன்று. ரெண்டாவது அவங்க அவங்க ஹஸ்பண்ட் இறந்த டைம்ல பரவாயில்ல கூட வரும்போது அவங்களுக்கு கொடுக்காம எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணதெல்லாம் தெரியும். அதை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை சார். ஏன்னா நாங்க தினகரன்கிட்ட போன காரணம், தினகரன் சார் கூட போனது, அவர் என்ன சொன்னார், நான் ஜெயிலுக்கு போனாலும் திரும்ப நான் வந்தால் கூட என்ன 70 வயசா என்ன திரும்ப வந்தாலும் ரெட்டை இலைக்காக போராடுவேன்னு சொன்னாரு. அந்த ஒரே காரணத்துக்காக தான் அமமுக போனது. இப்ப அவரே எடப்பாடி கிட்ட போயிட்டாரு. எடப்பாடியை கூட கூட்டணி சேர விட நான் தூக்கில தூக்கில தொங்கலான்னாரு. சரியா? ஆனா இன்னைக்கு தூக்கில போடாம அவனுக்கு தூக்கியா இருக்காரு. யாருக்கு? எடப்பாடிக்கு தூக்கு பிடிக்க போயிட்டாரு. அப்ப இதுல இனி அவரோட பயணம் செய்யறதுல என்ன இருக்கு சொல்லுங்க? நாங்க அம்மாவோட கண்டிப்பா அதாவது அம்மா சின்னம்மா வந்து எப்படி பாக்குறேன்னா, நானு ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு நியாயம் நீதி தமிழ்நாட்டில் கிடைக்கணும். எப்படி கண்ணகிக்கு வந்து எப்படி நியாயம் எதிர்பார்த்தாங்களோ அதே போல அம்மாவுக்கு இழைக்கப்பட்டதுக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கணும்.